வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மலரே மௌனமா கதையின் 6வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். முரளி இந்தியா வரும் தேதி முடிவாயிற்று. அவன் அக்கா வைஜெயந்தியும் கணவர் பெண்ணுடன் ஒரு வாரம் முன்னதாகவே டிக்கெட் புக் செய்வதாக சொல்லிவிட்டாள். ஷாப்பிங் எல்லாம் ஆரம்பமாகியது. வந்தனாவிற்கு புடவைகள் எல்லாம் வாங்க அவளையும் கூட்டிக் கொண்டு போக ஆசைப்பட்டாள் பத்மா. வந்தனாவோ, வேண்டாம் ஆண்டி, நான் என்ன அந்த புடவைகளை எல்லாம் எப்போ எத்தனை தடவை கட்டிக்க போறேன், எனக்கு பேண்ட் தான் வசதி என்று சொல்லிவிட்டாள். பத்மாவிற்கு ஏமாற்றம்தான். ஆனாலும் ஏதாவது விவாதித்து ஆரம்பத்திலேயே உறவை கசப்பாக்கிக் கொள்ள விரும்பாமல் அத்தோடு விட்டுவிட்டாள். வசந்தாவிற்கு அண்ணா மன்னி வந்து சேர்ந்தார்கள். அங்கும் வேலைகள் எல்லாம் மும்முரமாக ஆரம்பித்தன. கீர்த்தனாவும் வந்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். ரகு பூமா இருவரும் பம்பரமாக சுழன்றனர். வந்தனா ஏற்கனவே ஜீன்ஸ் டி-ஷர்ட்ஸ் என்று வாங்கி குவித்து கொண்டிருந்தாள். கல்யாணத்திற்கு 10 நாட்கள் முன்பாகவே முரளி வந்துவிட்டான். அவன் வரும் தேதி தெரியுமே தவிர ஃப்ளைட் விவரங்கள் எல்லாம் தன்னிடம் சொல்வார்கள். அப்பாவை அழைத்து கொண்டு ஏர்போர்ட் போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள் வந்தனா. ஆனால் முரளியோ அந்த விவரம் எல்லாம் அவன் பெற்றோருக்கே தெரிவிக்கவில்லை. முரளி நல்லவன், ஆனால் வல்லவன். அவனுக்கு வந்தனாவை ரொம்ப பிடித்திருந்ததே ஒழிய கூடவே பயமாகவும் இருந்தது. அதனால் அவளை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்திருக்கணும் என்ற தீர்மானத்தோடு இருந்தான். அவனுக்கும் மனைவியாக போகிறவள் பேரழகி, அவளுடன் கொஞ்சி பேசி பழக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இல்லை. ஆனால் அவன் அறிவால் உணர்ச்சிகளை அடக்கத் தெரிந்தவன். இரவு சென்னை வந்து சேர்ந்தான். வந்தனாவிற்கு போன் பண்ணினாயா என்று அக்கா அத்திம்பேரெல்லாம் அவனை கேலி செய்தனர். அவன் இல்லை என்று மறுத்த போதிலும் அவர்கள் கேலி செய்வதை நிறுத்தவில்லை. பிறகு அம்மாவிடம் தன் மனதில் உள்ளதை சொன்னான். போடா, இந்த நேரம் போய் கண்டபடி மனதை குழப்பிக் கொள்ளாதே. காரியத்தில் இறங்குகிற வரையில்தான் யோசிக்கணும். அதன் பிறகும் யோசித்து யோசித்து அலட்டிக் கொண்டால் உன் நிம்மதி பறிபோய்விடும் என்றாள். இல்லம்மா, அவளுக்கு தான் அழகுங்கிற கர்வம் ரொம்ப இருக்குமா. அது கொஞ்சம் அடங்காவிட்டால் எனக்கு கஷ்டம் ஆயிடுமா என்றான். சரி சரி, பார்த்து நடந்துக்கோப்பா. அந்த பெண்ணுக்கு ஆரம்பத்திலேயே உன் மேல வெறுப்பு வந்துடக்கூடாது இல்லையா என்றாள் பத்மா. முரளி வந்த அன்றைக்கு மறுநாள் காலை வந்தனாவுக்கு போன் செய்தான். அவளுக்கு பேசவே பிடிக்கவில்லை. நேற்று வந்தவன் உடனே தனக்கு போன் செய்யாமல் மெதுவாக அவன் சௌகரியத்துக்கு போன் செய்தால் நான் உடனே பேசணுமா? அவன் வரும் விவரங்களையே தனக்கு சொல்லாமல் விட்டுவிட்டானே. எத்தனை ஆசையாக அவனை ஏர்போர்ட்டிலே வரவேற்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அவளுக்கு கோபமாய் வந்தது. ஆனால் அப்பாவும் அத்தையும் இன்னும் பத்து மாமா, ஷியாமளா மாமி முதலியவர்கள் வரப்போகிறவனை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும் என்று ஓயாமல் ஓதிக்கொண்டே இருந்ததால் அவள் தன் கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. போனை எடுத்த வாசுதேவன் வந்தனாவை கூப்பிட்டு பேச சொன்னதும் வந்து பேசினாள். அவன் குரலை கேட்க ரொம்பவும் பரவசமாகத்தான் இருந்தது. சின்ன வயதில் இருந்து அவள் ஆண்களுடன் பேசி பழகியவள்தான். சரியான ஆம்பிள்ளை காமாட்சிதான். ஆனாலும் தன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறவன் அவள் கனவு கண்ட எல்லா லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரன். அவளுக்கென்று ஏற்பட்டவன் பேசும்போது அவளுக்கு பரவசம் ஏற்படுவது இயற்கைதானே. முரளிக்கு இவளுடன் பேச ராத்திரியில் இருந்தே மிகவும் ஆசையாக இருந்தது. இப்போது பேச ஆரம்பித்ததும் ஆனந்த மலை மோதியது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இவளுடன் சந்தோஷமாக இருப்பதே தன் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று மனதில் நிச்சயித்து கொண்டான். ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ டார்லிங் எல்லாம் சகஜமாக வந்தன. சாயந்தரம் அவளை வெளியே கூட்டி போவதாக சொல்லிவிட்டு போனை வைத்தான். சாயந்தரம் அவன் போவதற்குள் மத்தியானமே வந்தனாவின் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் அவனை பார்க்க வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் முரளியையும் அவன் பழகும் விதத்தையும் பார்த்து பரம சந்தோஷம். நிஜமாகவே இவர்களின் எதிர்பார்ப்புக்கு மேலேயே வந்தனாவிற்கு ஏற்ற ஆண் அழகனாக இருந்தான் முரளி. திருப்தியாக வீடு வந்தனர். சொன்னபடி சாயந்தரம் வந்தனாவை அழைத்து போக முரளி வந்திருந்தான். இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து பிரமித்து போனார்கள். கை நிறைய ஃபாரின் சாக்லேட் கொண்டு போயிருந்தான் முரளி. வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அள்ளி எடுத்து கொண்டவள் அவனை தன் ரூமிற்கு அழைத்து போனாள்.
நல்ல வேளை, நிஜமான மாடர்ன் பெண்ணின் ரூமாக இருந்ததை முதல் நாள் கீர்த்தனா ஒழித்து வைத்திருந்தாள். நன்றாக வைத்திருக்கிறாயே ரூமை என்று பாராட்டியவன், இதெல்லாம் நீ வரைந்ததா என்று அங்கிருந்த படங்களை காட்டி கேட்டான். ஆமாம், எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் வந்தனா. ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்ஸலண்ட் என்றவன், நீ இன்னும் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டான். அதற்கு அவள் தான் வாங்கிய கராத்தே பெல்ட்டுகளை எல்லாம் காட்டினாள். நானும் டென்னிஸ் விளையாடுவேன், உனக்கு பிடிக்குமா என்று அங்கிருந்த டென்னிஸ் ராக்கெட்டை பார்த்துவிட்டு கேட்டான் முரளி. ஆமாம், விளையாடுவேன் என்றாள் வந்தனா. ஆமாம், உனக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா, பாடுவாயா என்று கேட்டான். அக்கா பாடும் பாட்டெல்லாம் தெரியும், ஆனால் நான் வெஸ்டர்ன் தான் பாடுவேன் என்றாள். சரி வா, நாம வெளியே எங்கே போகலாம் என்று கேட்டவனிடம் பீச் என்றாள். ஓகே, பெசன் நகர் பீச் போகலாம், அப்படியே அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் போய் வரலாம் என்றான். கோவிலுக்கா என்று ஒரு மாதிரியாக கேட்ட வந்தனா எல்லோர் சொன்னதும் நினைவுக்கு வர சரி என்றாள். பீச்சில் சற்று நேரம் இருந்துவிட்டு கோவிலுக்கு வந்தார்கள். இந்தா, இது உனக்கு பிடித்திருக்கிறதா பார் என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய நகை பெட்டியை எடுத்து காண்பித்தான். மெல்லிய செயின் ஒன்று, அதில் அழகான பெரிய நீலக்கல் வைத்த டாலர், அதே மாதிரி நீலக்கல் வைத்த 2 காதணிகள் ரொம்பவும் பிடித்திருந்தது வந்தனாவிற்கு. தான் அவனுக்காக வாங்கி வைத்திருந்த டை பின்னை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவன் ஆனந்தத்தின் எல்லைக்கே போய்விட்டான். இது கோவில் என்று பார்க்கிறேன், இல்லாவிட்டால் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டினான். ஐயையோ, கிளம்பலாம் என்றாள் வந்தனா முகம் சிவக்க. வீடு போகும் வழியில் பீஸாவும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டார்கள். எனக்கு ஏதாவது உடுப்பி ஹோட்டலுக்கு போய் மசாலா தோசை சாப்பிடத்தான் ஆசை, ஆனால் வயிறு கெட்டுவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் செல்போன் அவனை அழைத்தது. ஏய், வைஜெயந்தியோட ஃப்ளைட் ராத்திரி 10 மணிக்கு வந்துடும், அப்பா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறார், நீ போக போறியா இல்ல அப்பாவை மட்டும் போக சொல்லட்டுமா என்று அவன் அம்மா பத்மா கேட்டாள். நான் மணியை பார்க்கலாமா, நானும் தோ வந்து விடுகிறேன், இல்லாவிட்டால் வைஜெயந்தி ரொம்பவும் வருத்தப்படுவாள், அப்பாவை வெயிட் பண்ண சொல்லு என்றவன் வந்தனாவிடம். வா, உன்னை வீட்டில் விட்டுவிட்டு நான் நுங்கம்பாக்கம் போய் அப்பாவை கூட்டிக் கொண்டு ஏர்போர்ட் போகிறேன் என்றான். வந்தனாவிற்கு கோபம் பொங்கியது. இதுவரை அவள் பேசி பழகிய ஆண்கள் எல்லோரும் அவளாக அவர்களை கழுத்தை பிடித்து தள்ளும் வரை அவளுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போது இது அவளுக்கு புது அனுபவமாக இருந்தது. ஏன், ஏர்போர்ட் வரை வந்தவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? இவன் அப்பா தான் கூப்பிட போகிறாரே, இவனும் எதற்கு? இவன் தன்னை அவமானப்படுத்துவது போல் உணர்ந்தாள். இல்லை, நான் ஆட்டோவில் போய்க் கொள்கிறேன், இந்த டிராஃபிக்கில் நீங்க அபிராமபுரம் வந்துவிட்டு நுங்கம்பாக்கம் போய்விட்டு ஏர்போர்ட் போக நேரமாகிவிடும் என்றாள். ஒரு நிமிடம் யோசித்தவன், அது கூட சரிதான், நீ ஆட்டோவில் போய்விடுகிறாயா, பரவாயில்லையா என்று கேட்டான். அவனுக்கு பதில் சொல்லும் முன் அங்கு வந்த ஒரு ஆட்டோவை பிடித்து கிளம்பி விட்டாள் வந்தனா. வீட்டுக்கு வந்து தன் ரூமிற்குள் புகுந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு கண்களில் நீருடன் பேசாமல் படுத்திருந்தாள். வசந்தா வந்து கதவை தட்டி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு நடந்ததை தெரிந்து கொண்டாள். வெளியே வந்த வசந்தா, இது என்ன அநியாயம், நான் இப்பவே சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நியாயம் கேட்கிறேன் என்று குதி குதி என்று குதித்தாள். அவளை ஒரு அதட்டலுடன் அடக்கிய வாசு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். இது என்ன பெரிய விஷயம், அவங்க வீட்டுக்கு அவங்க பெண் வரும்போது அப்பாவும் பிள்ளையும் போவது நியாயம்தானே, ஏதோ நேரக்கணக்கு தவறி விட்டது, இதை பெருசுப்படுத்தாத என்று அவளை அடக்கினார். மறுநாள் காலை வைஜெயந்தி, அவள் கணவர் பார்த்தா, பெண் வர்ஷா எல்லோரும் வந்தனாவை பார்க்க வந்திருந்தனர். நிறைய பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் தவிர நிறைய பூ, வந்தனாவிற்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருந்தாள். வீட்டு பெரியவர்கள் வந்தனாவிற்கு நிறைய சொல்லி இருந்தார்கள். அதுவும் வசந்தா சொன்னாள். இத பார், கல்யாணம்னு ஆகிட்டா அமெரிக்கா போய்விடுவாய், பிறகு உன்னை கேட்பார் யார், எல்லாம் உன் இஷ்டம்தான். எந்த புது பெண்டாட்டியையும், அதுவும் உன்னை மாதிரி அழகான பெண்டாட்டியை எவனாவது ஏதாவது சொல்வானா? சொன்னால்தான் அவனை வளைக்க உன்னால் முடியாதா? அதனால் இங்கிருந்து கல்யாணமாகி போகும் வரை அவர்கள் யார் வந்தாலும் கை கூப்பி வரவேற்று மரியாதையாக இருப்பது போல் நடிக்கமாவது செய் என்று. அதனால் வீட்டுக்கு வந்த வைஜெயந்தி குடும்பத்தினரை கை கூப்பி வரவேற்றாள். மரியாதையாக பேசிக்கொண்டிருந்தாள். அவள் கண்கள் இவர்கள் வந்ததும் பின்னாடி பார்த்தன. இதை கவனித்த வைஜெயந்தி, முரளியுடைய பழைய சிநேகிதர்கள் கொஞ்சம் பேர் வந்து விட்டனர், அதனால் தான் அவன் வரவில்லை என்று இவள் மனதை படித்தவளாக சொன்னாள்.
அவர்கள் புறப்பட்ட பிறகுதான் முரளி போன் செய்தான். சாயந்தரம் வருவதாக சொன்னான். தான் அக்காவுடன் வர முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்தான். முதல் நாள் அவள் ஆட்டோவில் போக நேர்ந்ததற்கும் சாரி சொன்னான். சாயங்காலம் அவன் சொல்லியிருந்தபடி 5 மணிக்கெல்லாம் ரெடியாகி விட்டாள். வாங்க மாப்பிளை என்று எல்லோரும் வரவேற்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் திகைத்து போனாள். முரளியுடன் அவன் அக்கா பெண் வர்ஷாவும் வந்திருந்தது. நாம் வெளியே போகும்போது இது எதற்கு என்று உடனே எரிச்சல் வந்தது. தன் ரூமில் போய் உட்கார்ந்து விட்டாள். பின்னாலேயே வந்த பூமா, இத பாருமா, சில வேளைகளில் நம்மால் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் போய்விடும். எல்லாவற்றையும் சற்று ஈஸியாக எடுத்துக்கொண்டு போக வேணுமா என்றாள். அவளை முறைத்து பார்த்த வந்தனா, உனக்கு ரொம்ப தெரியுமா, நீ பேசாத என்று வள்ளென்று விழுந்தாள். முகம் தொங்கி பூமா வருவதை பார்த்த வாசுதேவன் தான் இதை சரி செய்யலாம் என்று முயற்சித்தார். இவளுடன் அவர் பேசும் முன் முரளியே அங்கு வந்து விட்டான். வா வந்தனா, நாம இன்னைக்கு ஏதாவது பார்க்குக்கு போகலாம். இத பாரு, இது என்னோடையே ஒட்டி கொண்டு விட்டது. அமெரிக்காவில் 3 மாதத்திற்கு ஒரு முறை இவர்களாவது சிகாகோ வந்து விடுவார்கள். இல்லை, நான் இவர்களை பார்க்க போய்விடுவேன். அதுதான் என்னை விடவே மாட்டேன் என்கிறது. இங்கு எல்லோரும் புதுசு இல்லையா, அதான் என்னோடையே கிளம்பி விட்டது. சரி வா போகலாம் என்றாள். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதுதான் வர முடியுமா என்று பார்க்கிறேன் என்றாள் வந்தனா. வாசு அங்கிருப்பது இங்கிதம் இல்லை என்று ரூமை விட்டு வெளியேறிவிட்டார். முரளி வந்தனாவின் அருகே போய் முகத்தை விரலால் நிமிர்த்தி, இத பார், உனக்கு கோபம் என்று எனக்கு தெரியும். பரவாயில்லை, சில சமயம் இப்படியும் ஆகிவிடுகிறது. ஐ எம் வெரி வெரி சாரி. வித் லவ் என்றான். ஐ எம் வெரி வெரி சாரி மை லவ் என்றான். ஒரு மாதிரி கிளம்பி வெளியே வந்தாள் வந்தனா. கீர்த்தனாவும் 2 நாட்களாக இங்கேயே இருந்ததால் அவள் வர்ஷாவை கூப்பிட்டு, நீ இங்கே இரேன், உன்னோட எனக்கு விளையாடணும் போல இருக்கு என்றாள். அதற்கு வர்ஷா, மாட்டேன், மாமாவோடு தான் இருப்பேன், நாளைக்கு வரேன் என்று மறுத்துவிட்டாள். கீர்த்தனா எவ்வளவோ முயற்சி செய்தும் அவள் தங்க மறுத்துவிட்டாள். வீட்டில் அவ அம்மா சொல்லியே இருக்கல, என்னை பார்த்தா அப்புறம் அவளுக்கு யாரும் வேண்டாம் என்றான் முரளி. கார் அருகே போனது முன் சீட்டில் வர்ஷா உட்கார்ந்து விட்டது. முரளியானால், நீயும் இங்கேயே வந்துவிடு வந்தனா, இடம் நிறையவே இருக்கிறது என்றான். இல்ல, நான் பின் சீட்டிலேயே வசதியாக உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் வந்தனா. நான் ஸ்பேடும் பக்கெட்டும் கொண்டு வந்திருக்கிறேன், என்னோடு விளையாட வரைய ஆன்டி என்று வர்ஷா கேட்டாள். ஆன்டியா, என்னையா என்று முகம் சுளித்தாள் வந்தனா. பின்ன என்ன கூப்பிடுவாள், சொல்லிக் கொடு, இல்லாவிட்டால் பேர் சொல்லியே கூப்பிட ஆரம்பிக்கும் என்றான் முரளி. தீதி என்று கூப்பிடட்டுமே. அதென்ன தீதி, நாம் என்ன ஹிந்திக்காரங்களா? அக்கா, மன்னி, எது பரவாயில்ல, சொல்லு. அக்கா என்றே கூப்பிட சொல்லுங்கள். உங்களை அவள் மாமா என்று கூப்பிடுவதே ஒரு மாதிரி இருக்கிறது. வேறு என்ன கூப்பிடுவாள்? அங்கிள் என்று கூப்பிடலாமே. ஆமாம், பக்கத்து எதிர் வீட்டுக்காரங்களும் அங்கிள், நானும் அங்கிளா? எனக்கு பிடிக்காது. நடுநடுவில் இங்கிலீஷில் மாமாவை ஏதோ கேட்டுக்கொண்டே வந்தது குழந்தை. அதற்கு தமிழ் வந்தாலும் இங்கிலீஷில், அதுவும் அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவதுதான் அதற்கு சௌகரியமாக இருந்தது. அவனும் அதற்கு தகுந்தாற்போல் அதே உச்சரிப்பில் பதில் சொல்லி கொண்டு வந்தான். வந்தனாவிற்கு பாதிக்கு மேல் புரியாமல் போக அது வேறு கடுப்பாக இருந்தது. வீட்டில் வசந்தா, இவர்கள் கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாத மனிதர்களாக இருப்பார்கள் போலிருக்கிறதே என்றாள். வெளியே போயிருந்த அவள் அப்போதுதான் உள்ளே நுழைந்தாள். நுழையும் போது எதிர்த்தாற்போல் காரில் வந்தனா முரளி வர்ஷாவுடன் வெளியே போவதை பார்த்தாள். நல்ல வேளை, அவள் வீட்டில் இருந்தால் ரசபாசமாயிருக்கும். இல்ல வசந்தா, வீடு என்றிருந்தால் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும். வீட்டில் நிர்தாட்சண்யமாக இருக்க தெரியாமல் எல்லோருடனும் அனுசரணையாக இருக்க தெரிந்தவன்தான் பெண்டாட்டியையும் நன்றாக வைத்துக் கொள்வான். இதையெல்லாம் பெருசு பண்ணாதே என்றார் வாசு. அவருக்கு என்னவோ வந்தனாவை ரொம்ப பிடித்திருந்தும் கர்வம் ஏறிவிடாமல் தடுக்கத்தான் அடக்கி வாசிக்கிறான் முரளி என்று ஒரு கணிப்பு இருந்தது. அவரும் ஆதி நாளில் வசந்தாவுடன் இப்படியெல்லாம் திண்டாடியவர்தானே. ஆனால் இப்போது மட்டும் திண்டாட்டம் முழுவதுமாய் போய்விட்டதா என்ன? வெளியே போனவர்கள் கொஞ்ச நாழி பீச்சில் பொழுதை போக்கினர். குழந்தை கேட்ட பலூன் இன்னும் காற்றாடி எல்லாம் வாங்கி கொடுத்தான் முரளி. ரொம்ப வற்புறுத்தி வந்தனாவை ஐஸ்கிரீம் சாப்பிட வைத்தான். வீட்டுக்கு வரும் வழியில் வந்தனா செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டே வந்தாள். ஓகே ஷாம், நீயே ஜான் வெங்கட் இன்னும் எல்லோருக்கும் சொல்லிவிடு.
சாயந்தரம் 6 மணிக்கு நாம பார்க்ல மீட் பண்ணலாம். பைடா என்றாள். வீட்டில் வந்தனாவை விட்டுவிட்டு வாசலுடனே கிளம்பி விட்டான் முரளி. என்னாச்சு வந்தனா என்று கேட்டாள் வசந்தா. அவள் உள்ளே நுழையும் போதே கொஞ்சம் சும்மா இரு என்று ஜாடை காட்டினார் வாசு. அம்மா இவள் பின்னாடியே வர, அவனுக்கு நான் யாருன்னு காண்பிக்கிறேன் நாளைக்கு என்றாள் வந்தனா. மறுநாள் காலை முரளி போன் செய்த போது, சாரி வந்தனா, நீ அப்செட் ஆகி இருக்கிறாய் என்று தெரியும். வெரி வெரி சாரிடா கண்ணா. இன்னைக்கு நான் மட்டும்தான் வருவேன். சீக்கிரமே கிளம்பி மகாபலிபுரம் வரை ஒரு லாங் ட்ரிப் போய் வரலாம். என்ன சரியா என்றான். சரியில்லை, எனக்கு இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸுடன் வெளியே போகணுமாக்கும். தான் முதல் நாள் மாலை செல்போனில் பேசியதை அவன் கவனித்து ஞாபகம் வைத்திருக்கிறான் என்பதே இவளுடைய தன்மானத்திற்கு திருப்தியாக இருந்தது. சரி, நாளைக்கு எங்காவது போகலாம் என்று சொல்லி போனை வைத்து விட்டான் முரளி. இவளுக்கு படு ஏமாற்றமாக இருந்தது. அவன் தன்னை கெஞ்சுவான் கொஞ்சுவான் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் அப்படியெல்லாம் செய்யாதது ஏமாற்றத்தை கொடுக்காமல் என்ன செய்யும்? நேற்று அவள் நிஜமாகவே ஷியாமுடன் பேசியே இருக்கவில்லை. சும்மா டயல் செய்யாமல் முரளி பார்க்கிறானா என்று டெஸ்ட் செய்தது ஒரு மாலை பொழுதை வீணாக்கிவிட்டது. ஆச்சு. கல்யாண நாள் நெருங்கிவிட்டது. எல்லோரும் மிகவும் பிஸியாக இருந்தனர். அன்றைய தினத்திற்கு பின் வந்தனாவும் முரளியும் அவர்கள் உறவில் விரிசல் விழாதபடி ஜாக்கிரதையாகவே இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கல்யாணத்திற்கு முதல் நாள் மதியம் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து சேர்ந்தனர். பெரிய கல்யாண மண்டபம். பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு உறவு நட்பு வட்டாரம் மிகவும் அதிகம். எனவே நல்ல கூட்டம். இவர்கள் பக்கமும் நல்ல கூட்டம் இருந்தது. கீர்த்தனாவின் புக்ககத்து மனிதர்களும் எந்த மிகவும் பிரச்சனையும் இல்லாமல் எல்லா வேளைகளும் கல்யாணத்தில் கலந்து கொண்டனர். தன் எல்லா சிநேகிதிகளையும் அழைத்திருந்தாள் வசந்தா. பின்ன தன் பெண் அழகு, அமெரிக்க மாப்பிள்ளையின் அந்தஸ்து, வாங்கி இருக்கும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் காண்பித்து பெருமை அடித்து கொள்ள வேண்டாமா? இன்னும் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்கிற மாதிரி சாப்பாடு டிஃபன் அமைய வேண்டும் என்று ரொம்ப கண்டிஷனாக சொல்லி இருந்தாள். அந்தபடியே எல்லோரும் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இன்வென்ட் மேனேஜ்மெண்ட் பெண்கள் வேறு சீருடையில் பம்பரமாக சுழன்றார்கள். மொத்தத்தில் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆடம்பரமான கல்யாணம். வந்தனா முதல் நாள் மாலை சற்று நேரம், மறுநாள் காலை ஊஞ்சல், முகூர்த்தம் வரை தலையில் ஒரு மாதிரி ஒட்ட வைத்த கூந்தல், அதற்கான நகைகள் மற்றும் எல்லா நகைகளுடன் அழகு பட்டு புடவைகளில் தேவதையாக மிளிர்ந்தாள். ஊஞ்சலில் பச்சைப்பிடி சுத்துபவர்கள் மடிசார்தான் கட்டிக்கணும், அதுவும் நீ முக்கியமாக கட்டிக்கணும் என்று கீர்த்தனாவிடம் ஷியாமளா முன்னாடியே சொல்லி இருந்தாள். பாட்டியிடமிருந்து எடுத்து வந்த அழகான சிகப்பு புடவையை மடிசாராக கட்டி அந்த நெக்லஸ் வளையல்களை போட்டு கொண்டிருந்தாள். ஆனந்திற்கு மட்டுமின்றி எல்லோருக்கும் கீர்த்தனாவின் அன்றைய அலங்காரம் ரொம்ப பிடித்திருந்தது. கீர்த்தனா பாடிய 2 பாட்டுகளினால் அவள் எல்லோர் நெஞ்சத்தையும் கவர்ந்து விட்டாள். வைஜெயந்தி அவளிடம் தன் பெண்ணிற்கு இன்டர்நெட்டில் பாட்டு சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். ஊஞ்சல் முடிந்து எல்லோரும் உள்ளே போகும்போது கீர்த்தனாவை கையை பிடித்து நிறுத்திய ஆனந்த், கீர்த்தனா, ஸ்டேஜுக்கு கொஞ்சம் வாயேன் என்றான். எதற்கு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் கீர்த்தனா. உன்னை இந்த புடவையில், இந்த அலங்காரத்தில் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன். ரொம்ப ஆசையா இருக்கு என்றான் ஆனந்த். முகம் குங்குமமாக சிவந்த கீர்த்தனா, ரொம்ப சமத்து வழியிறது, வழிய விடுங்கோ என்றவள் உள்ளே ஓடிவிட்டாள். நிஜமாகவே அன்பான கணவரும் புக்ககத்தினரும் கீர்த்தனாவின் தோற்றத்தின் அழகான மாற்றத்திற்கு காரணமாக இருந்தனர். இப்போது அவள் நல்ல நிறமாகவும் இன்னும் அழகாகவும் தெரிந்தாள். மத்தியானம் நலுங்கு வேண்டாம் என்று வந்தனா பிடிவாதம் பிடித்தாள். ஆனால் அவர்கள் பக்கத்து உறவினர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் மும்பை, டில்லி போன்ற நகரங்களில் இருந்தும் வந்திருந்ததால் ரொம்ப ஆசைப்பட்டு வற்புறுத்தினார்கள். சும்மா எங்களை வைத்துக்கொண்டு எல்லா பழைய தம்பதிகளும் அவரவர் நினைவுகளில் மூழ்கி ஆனந்தப்பட்டு கும்மாளம் அடிக்கப் போகிறார்கள் என்றாள் மாமியிடம் வந்தனா. இதை கேட்டுக்கொண்டே வந்த பத்மநாபன், இதன் நோக்கமே அதுதானம்மா. இப்படியெல்லாம் வீடுகளில் கொண்டாட்டங்கள் வராவிட்டால் வாழ்க்கை பெரியவர்களுக்கும் கூட அலுத்து போகாதா? அந்த காலத்தில் வேறு எந்த மாதிரியான கெட் டுகெதர் இருந்தது சொல்லு என்றார். எடுத்து சொல்லி ஒரு சல்வார் கமீஸில் வந்தனாவை தயார் பண்ணி கூட்டிக் கொண்டு வருவதற்குள் வசந்தாவிற்கும் ஷியாமளாவிற்கும் போதும் போதும் என்றாகிவிட்டது.
மணையில் இருந்து எழுந்ததில் இருந்து அவள் பேண்ட் ஷர்ட்டில் தான் இருந்தாள். எங்களை எல்லாம் விட அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறாளே என்று பத்மாவிடம் ஒன்று இரண்டு அமெரிக்க உறவு பெண்கள் கமெண்ட் செய்து விட்டனர். நலுங்கிற்கென அழகான பளீர் நீளத்தில் சம்கி வேலை செய்த சல்வாரில் அற்புதமாக ஜொலித்தாள். இப்போது தோள் வரை வளர்ந்திருந்த அவள் தலைமுடி அலை அலையாக புரள முகம் பார்பி பொம்மை போல இருந்தது. கைகளில் நீல நிற வளையல்கள் அழகு அள்ளி கொண்டு போனது. நலங்கிற்கு பாய் விரித்து சுற்றி நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. எல்லா உறவினர்களும் சுற்றி உட்கார்ந்திருந்தனர். முதல் நாள் காலையிலேயே மண்டபத்திற்கு வந்துவிட்ட வந்தனாவின் நண்பர்கள் மண்டபத்தையே கலக்கி கொண்டிருந்தனர். இவர்களுடன் ஒரு நாள் ஒரு ரோட்டோர கடையில் வந்தனாவை பார்த்த வைஜெயந்தியின் வீட்டுக்காரர், என்ன இது இப்படி பெண் பார்த்திருக்கிறார்கள் முரளிக்கு? சரியான அடங்கா பிடாரியாக இருக்கும் போலிருக்கிறதே என்றார் வைஜுவிடம் தனியாக. சரி, இந்த நேரம் நீங்கள் இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்னவள் தானே, போக போக சரியாகிவிடும் என்றாள். நலுங்கிலும் அவர்கள் கலாட்டா அதிகமாக இருந்தது. ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ரிசப்ஷனுக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்று ஓரளவு ரகுவும் கௌசிக்கும் சொல்லி பார்த்தனர். ஒன்றும் நடக்கவில்லை. முதல் நாள் ரிசப்ஷனிலேயே அவர்கள் மேடையை விட்டு நகரவில்லை. நலங்கில் எல்லோரும் பாட சொல்ல மாலதி, வைஜு, கீர்த்தனா, ஏன் பத்மா கூட பாடினாள். இப்போது மாப்பிள்ளையின் முறை, அவர் பாடத்தான் வேண்டும் என்று ஷியாமளா, மாலதி எல்லோரும் ரொம்ப சொல்ல முரளி தொண்டையை கனைத்து கொண்டான். வந்தனா பேரிலே தான் பாடணும் என்றாள் ஷியாமளா. வந்தனா, ரகு, நந்தனா பாட்டின் முதல் 2 வரிகளை பாடி கைத்தட்டலை வாங்கிவிட்டான் முரளி. இப்போது வந்தனாவின் முறை என்றான் வைஜு. நான் பாடமாட்டேன், ப்ளீஸ் விட்டுடுங்க என்று சிணுங்கினாள் வந்தனா. அதெல்லாம் கிடையாது. அவன் பேர் வைத்து நீ பாடினால்தான் நீ என் தம்பிக்கு பொருத்தம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றாள் மும்பை பெரியம்மா பெண் ஒருத்தி. கீர்த்தனா வந்தனாவின் காதில் ஏதோ சொன்னாள். உடனே வந்தனா நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா என் மனமலை பாயுதே என்று பல்லவியை பாடி முடித்தாள். ரொம்ப நன்றாகவே பாடினாள். ஒரே கைத்தட்டல். முதல் நாளே ரிசப்ஷன் முடிந்த பிறகு தன் சிநேகிதர்களுடன் நாற்காலியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் வந்தனா. அவர்களின் சிநேகம் என்பது சிநேகிதத்தை விட அந்த ஆண்களின் சிநேகிதம் என் உரிமை, யாரும் இதில் தலையிட முடியாது என்று சொல்வது போல் இருந்தது. இரவு டின்னர் டைம் ஆச்சு. உன் சிநேகிதிகளுக்கெல்லாம் பை சொல்லி அனுப்பு வந்தனா, பை என்றார் அவளை தனியே கூப்பிட்டு வாசுதேவன். அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். எல்லோரும் உடனே கிளம்பிவிட்டனர். கல்யாணத்தன்று இரவு அவர்கள் இருவரையும் அவர்களுக்கென ஏற்பாடு செய்திருந்த 5 நட்சத்திர ஹோட்டல் அறையில் விட்டுவிட்டு வந்தனர். உள்ளே போனதும் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு போய் நைட்டிக்கு மாறிய வந்தனா, அப்பா பயங்கர டயர்டு, உனக்கு எப்படி இருக்கு முரளி என்று கேட்டாள். ரொம்ப டயர்டா தான் இருக்கு. தோ பார் வந்தனா, நீ என்ன வா போனெல்லாம் கூப்பிடு, எனக்கு பரவாயில்ல. ஆனா பெரியவர்கள் முன்னால மரியாதையா கூப்பிடு, இல்லையானால் இங்கிலீஷில் பேசிவிடு. நீயும் என்ன தனியா இருக்கும்போது வாங்கோ போங்க என்று கூப்பிடுகிறாயா? அவன் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்றாள். இருவரும் கால் நீட்டி படுக்கையில் வலி தீர படுத்தனர். உன் நண்பர்கள் எல்லோரும் உன்னை விட்டு போனார்களா இல்லையா என்று சற்று குத்தலாக கேட்டான் முரளி. அதென்ன அப்படி கேட்கிற முரளி? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அத்தனை மலிவாக போய்விட்டார்களா உனக்கு? பின்ன ஒரு உறவுக்காரர் கிட்ட வந்து உன்னோடு பேச முடியாமல் ஒட்டாம்புல் மாதிரி உன்னோடு ஒட்டி கொண்டு ஒருத்தருக்கும் பிடிக்கவே இல்லை. பாக்கி நாட்களில் சரி, நம் கல்யாணத்தில் 10 பேருக்கு முன்னாடி இது நன்னாவா இருக்கு? யாருக்கு பிடிக்கணும்? அவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களை எனக்கு பிடித்தால் சரி, மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் உங்க வர்ஷா உன்னை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்தாளா? அது கூடத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அதற்கு என்ன செய்யலாம்? ஏய், நீ ஏதாவது அர்த்தத்தோடு யோசித்துத்தான் பேசுகிறாயா? என் சொந்த அக்கா பெண், அதுவும் சின்ன குழந்தை. மாமாவிற்கு கல்யாணம்னு ஆசையா சுத்தி வருவதற்கும் உன் தடியான சிநேகிதர்கள் உன் கூட கூட அலைவதற்கும் வித்தியாசம் இல்லையா? சில்லியாக இருக்கிறது. எது சில்லி? நாளைக்கு போட்டோ ஆல்பம் வீடியோ வந்ததும் பார். எல்லோ போட்டோவிலும் அந்த குட்டி பிசாசு இருந்து தொலைக்கும். ஏன் அந்த தடியன்கள் இருக்கும்போது எங்க வீட்டு குழந்தை இருப்பதுதான் தப்பா? நீ பேசி எதற்கு சாரி சொல்லலைன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஏன், நீ கூடத்தான் என் ஃப்ரெண்ட்ஸை தடியன்கள்னு சொன்ன. அதுக்கு நீ முதல்ல சாரி சொல்லணும்னு எனக்கு இருக்காதா?
என்றவள் போர்வையை இழுத்து போர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் திரும்பி படுத்து விட்டாள். சற்று நேரம் கழித்து முரளி அவளை தன் பக்கம் திருப்பி, இத பார், இது நம் கல்யாண முதல் ராத்திரி. யாருக்காகவோ நாம் சண்டை போட வேண்டாம். சாரி நான் சொன்னதற்கு என்றான். சரி, நானும் சாரி சொல்கிறேன். ஆனால் எனக்கு மூட் சரியில்லை. நாம தூங்கலாம் என்றாள். ஓகே, நோ ப்ராப்ளம். குட் நைட் வந்தனா என்று கூறி அவனும் போர்த்து கொண்டு படுத்து விட்டான். அவனின் அந்த செய்கை அவளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் கொடுத்தது. அவன் தன்னை கெஞ்சுவான். சற்று நேரம் அவனை தவிக்க விட்டு பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த அவள் தன் அழகிற்கு விழுந்த முதல் அடியாக இதை உணர்ந்தாள். மறுநாள் இவர்கள் திருப்பதி போனார்கள். இவள் முரளி வீட்டு மனிதர்கள் யாருடனும் சரியாக பேசி பழகவே இல்லை. ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டே தன் பாட்டுக்கு தனியாகவே இருந்தாள். இவர்களுடன் கீர்த்தனாவும் அவள் கணவனும் வந்திருந்தனர். கீர்த்தனா இவளை தனியே அழைத்து, இத பார் வந்தனா, அவர்கள் யாருடனும் நீ ஒன்றும் பேசாமல் இப்படி பாட்டு கேட்டுக்கொண்டே வந்தால் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இன்னும் கொஞ்ச நாள்தான் இங்கே இருக்கப் போகிறாய். எதற்கு அனாவசிய மனத்தாங்கள்? அதை எடுத்துவிட்டு எல்லோருடனும் கலந்துக்கோ என்றாள். ஆஹா, சரி பாட்டி என்று கேலியாக சொன்னாலும் ஓரளவு கீர்த்தனா சொன்னதை கேட்டு நடந்து கொண்டாள் வந்தனா. மலை மேல் போன பின்னும் பாத்ரூம் நீட்டாக இல்லை, பெட்ஷீட் கிளீனா இல்லை என்று முனகிக் கொண்டே இருந்தவளை சமாதானப்படுத்தி கொண்டே இருந்தவள் கீர்த்தனாதான். இத்தனைக்கும் இவர்கள் இருந்தது பெரிய ஹோட்டலில்தான். மறுநாள் விடியற்காலை எழுந்திருக்க ரொம்பவே அடம் பிடித்தாள் வந்தனா. கடைசியில் அவளால் லேட் என்று எல்லோருக்கும் அதிருப்தி. என்ன பெண் இவள், பாவம்தான் முரளி, எப்படி இவளோடு குடித்தனம் பண்ண போகிறானோ என்று வைஜெயந்தி அம்மாவிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். முகூர்த்த புடவையை கட்டி கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடித்தாள் வந்தனா. கடைசியில் ரங்கநாதன் சொன்னார், அம்மா, இது தெய்வ காரியம். அவன் மஞ்சள் வேஷ்டியிலும் நீ முகூர்த்த புடவையிலும் தான் வரணும் என்று. கூடவே இங்கிருக்கும் வரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த ஏழுமலையானை பிரார்த்தித்து கொள்ளம்மா. எந்த சௌகரிய குறைவையும் பொருட்படுத்தாதே என்றார். கீர்த்தனா தனியாக தன் கணவரிடம், முரளி உங்கள மாதிரி குணம் கொண்டவர் இல்லை என்றாள். ஏன்னா வந்தனா உன்ன மாதிரி இல்லை இல்லையா என்றான். சென்னை வந்ததும் 3 நாட்களில் கிளம்ப வேண்டியிருந்தது. அதற்குள் ஒரு நாள் கீர்த்தனா வீடு, அவர்களுடைய சில நெருங்கிய சிநேகிதர்கள் வீடு என்று போய் வந்ததில் நேரம் ஓடிவிட்டது. வந்தனா சாமான்கள் எல்லாம் பேக் பண்ண கீர்த்தனா, பூமா எல்லோரும் உதவினார்கள். வசந்தாவிற்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் ஒரு பக்கம் மிக கவலையாக இருந்தது. வந்தனா இரண்டுங்கெட்டானாக இருந்தது கூட தோன்றவில்லை. முரளியும் ரொம்ப சரணடையும் டைப் இல்லை என்பதுதான் அவள் கவலை. எல்லாம் கொஞ்ச நாளில் சரணடைந்து விடுவார், கவலைப்படாதே என்ற வசந்தா ஓதிக்கொண்டே இருந்தாள். ஆனால் வாசு மட்டும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம், கல்யாண வாழ்க்கை நன்றாக இருக்க யார் விட்டு கொடுத்தாலும் தப்பில்லைம்மா. ஆரம்பத்தில் நீயே விட்டு கொடுத்தால் பின்னால் அதுவே உன்மேல் மாப்பிள்ளைக்கு எல்லை இல்லாத பிரியமா திரும்பும். பார்த்து நடந்துக்கோமா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். வந்தனாவிற்கு மிகவும் போராக இருந்தது. முரளியிடம் அவன் அப்பா, ஏய், அந்த பெண் சற்று குழந்தைத்தனமாக இருக்கிறாள். அவள் வளர்ந்த விதம் அப்படி. வாழ்க்கை நன்றாக இருக்கணும் என்பதுதான் கல்யாணத்தின் குறிக்கோள். ஆகவே நீ நிறைய விட்டு கொடுத்தாலும் தப்பில்லை. நாம் எல்லோரும் நல்லவர்கள், எப்போதும் பெருமாள் நம்மை கைவிட மாட்டார் என்று முடிந்த போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்று காலை வைஜெயந்தி குடும்பம் புறப்பட்டு விட்டார்கள். எனவே முதல் நாள் இரவே வந்தனாவை அங்கு வந்து இருக்க சொன்னாள் பத்மா. இரவு சற்று நேரம் அவர்களுடன் இருந்துவிட்டு தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ரூமில் போய் படுத்து விட்டாள். முரளி விடிய விடிய அக்காவிற்கு சாமான் எடுத்து வைக்க உதவிவிட்டு எப்போது வந்து படுத்தான் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அவனுக்கு என்றுமே எதிலுமே பொறுமை அதிகம். எங்கே போய்விடப் போகிறாள்? வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது, அனுபவிக்க என்பது அவனது எண்ணம். வந்தனாவிற்கு பரபரப்பு அதிகம். தன்னை நாடி அவன் பின்னால் வராதது, அதையும் விட அவன் நேரத்தை அவன் உறவினர்களுடன் செலவிடுவது வருத்தமாக இருந்தது. வந்தனா புறப்படுவதற்கு முதல் நாள் வாசுதேவன் அவளை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் அவர் ஒன்றுமே பேசவில்லை. என்ன டாடி, கூப்பிட்டீர்கள், ஒன்றுமே பேசவில்லை என்று கேட்டாள். ஒண்ணுமில்லைடா கண்ணா, பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. உனக்கு தெரியுமா, உன் கல்யாணம் நிச்சயமான நாள் முதல் நான் தூங்கவே இல்லை என்று சொன்னால் நீ நம்புவாயா? ஏன் டாடி, என் மேல அவ்வளவு அவநம்பிக்கையா?
அவன் நம்பிக்கை என்று இல்லைம்மா, கவலைதான். உன்னை அம்மா ஆரம்பத்திலிருந்தே செல்லமாக வளர்த்து விட்டாள். உன்னை நான் திட்டியிருக்கிறேன். அதெல்லாம் நீ செய்யும் சில செயல்கள் பிடிக்காமல் தானே தவிர, உன்னை பிடிக்காமல் இல்லம்மா. எப்பவுமே எனக்கு உன்னை பற்றித்தான் கவலை. இந்த முரளி ரொம்ப நல்லவர்தாம்மா. எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் முழுக்க முழுக்க உன்னிடம் சரணாகதியாக இருப்பார் என்று சொல்ல முடியாதும்மா. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டி இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடனும் நீ இருக்கும்போது அவர் முகம் போன போக்கை பார்த்தேன். சரியில்லம்மா. இனி உன் எதிர்காலம் முழுவதும் அவர் கையில்தான். அவர்தான் உனக்கு எல்லாம். அதை நீ எப்போதும் நினைவில் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை பார், உன் அம்மா முந்தி பிந்தி இருந்தாலும் எனக்கு குடும்பத்தில் சச்சரவு கூடாது என்பதுதான் முக்கியம். அதனால் முடிந்தவரை கண்டும் காணாமல் இருப்பேன். கை மீறுவது போல் தோன்றினால்தான் கண்டிப்பேன். எல்லோரும் என்னை மாதிரியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதில்லையா? நீ அங்க போய் கொஞ்ச நாள் கழித்து நீ நன்றாக சந்தோஷமாக இருப்பதாக சமாச்சாரம் கேட்டால்தான் இந்த அப்பாவால் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி நடந்து கொள்வையாமா? கண் கலங்கிவிட்ட அப்பாவை பார்த்ததும் வந்தனாவிற்கும் கண் கலங்கிவிட்டது. கீழே வசந்தா கூப்பிடவும் இருவரும் கீழே போனார்கள். ரகுவும் வந்தனாவிடம் தனியாக பார்த்து சொன்னது அவளை மிகவும் நிகழ வைத்து விட்டது. அவன் சொன்னான், வந்தனா, ரொம்ப தூரம் போகிறாய். ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய். ஆனாலும் சொல்கிறேன், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. இவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு இவனால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணாதே. எப்போது நான் கேட்டாலும் என் ஆபீஸில் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புவார்கள். கூடுமானவரை மாமாவிடம் எந்த பிரச்சனையானாலும் சொல்லாதே. அவருக்கு வயதாகிறது. தவிர அவருக்கு நீ என்றால் உயிர். என்ன வந்தனா, அப்படி பார்க்கிறாய்? நான் சொல்வது நிஜம். வந்தனா, மாமா எப்போதும் உன்னை பற்றித்தான் கவலைப்படுவார். அதனால் உனக்கு ஒன்று என்றால் அவர் தாங்க மாட்டார். ஞாபகம் வைத்துக்கொள். ஏதானாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. தேங்க்யூ ரகு, ஒன்றும் தேவைப்படாது என்று நம்புவோம் என்றாள் வந்தனா. இதுபோல் அவள் தன்னோடு ஒழுங்காக பேசினது எத்தனை தடவை இருக்கும் என்று தனக்குள் கணக்கு பண்ணிக்கொண்டே நகர்ந்தான் ரகு. அவள் புறப்படும் நாளும் வந்தது. ஃப்ளைட் விவரமெல்லாம் இவள் சிநேகிதர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று வாசு எச்சரிப்பதற்குள் வந்தனா அவர்களுக்கு காரியமாய் தெரிவித்து விட்டாள். விமான நிலையத்திற்கு முரளி குடும்பத்தினருடன் இவர்கள் குடும்பத்தினருடன் வந்தனாவின் சிநேகிதர்களும் வந்திருந்தனர். அவள் மாமியாரும் மாமனாரும் வந்தனாவிடம், முரளி ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப சாதுமா, அவனை நன்றாக பார்த்துக்கோமா என்று குரல் தழுதழுக்க சொன்னார்கள். எதிர்பார்த்தது போல் இல்லாமல் வசந்தா ஒன்றும் பெரிதாக உணர்ச்சி வசப்பட்டதாக தெரியவில்லை. அவளுக்கு பெண் யுஎஸ் போவது பற்றி பெருமை மட்டும்தான். அவள் பேச்சில் பெருமை தோன்றியது. வாசுதேவன் தான் ரொம்ப கண் கலங்கி விட்டார். ஆனந்துடன் வந்திருந்த கீர்த்தனா வந்தனாவை கட்டிக்கொண்டு ரொம்ப நேரம் அழுது விட்டாள். எல்லோருக்கும் பை சொல்லிவிட்டு அவர்கள் விமானத்தை நோக்கி நடந்தனர். போகும் முன் முரளி வாசுவிடம், மாமா, வந்தனாவை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம், நான் அவளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவளை அணைத்து கூட்டி போனான். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருவன் அழுததாகட்டும், ஒருவன் கை குலுக்கியதாகட்டும், அடுத்தவன் லேசாக அணைத்து கொண்டதாகட்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை. கூடவே அவர்கள் மனதில், இந்த பைத்தியக்கார பசங்க போக முடியாத தூரத்துக்கு போகிறாள் வந்தனா என்ற நிம்மதியும் எழுந்தது. அவர்கள் பிளேன் புறப்பட்டது. நாமும் கிளம்புவோமா என்று கேட்ட ரங்கநாதன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடக்கும் வாசுவை பார்த்து, வாங்க சம்பந்தி, எல்லாம் சரியாயிடும் என்றார். அதுதான் நம்ம எல்லோருக்கும் வேண்டியது இல்லையா என்ற வாசு, நீங்களும் என்னோடு வாருங்களேன் என்றார். நாங்கள் நாளை அல்லது நாளன்றைக்கு வருகிறோம். நீங்கள் கவலைப்படாமல் போய் ரெஸ்ட் எடுங்கள் என்றார் ரங்கநாதன். அமைதியாக வீடு வந்து சேர்ந்த வசந்தா வீட்டிற்குள் நுழைந்ததும் அப்படி ஒரு அழுகை. கீர்த்தனாவை கட்டிக்கொண்டு கதறி தீர்த்து விட்டாள். ஆனந்த் கீர்த்தனாவிடம், நீ இன்னைக்கு இங்கே இருந்து விட்டு வா என்று விட்டு போனான். விமானத்தில் ஏறி முரளியுடன் தன் சீட்டில் அமர்ந்தாள் வந்தனா. ஹை விண்டோ சீட், ஹை விண்டோ சீட் என்றாள். கண்களில் கண்ணீர் இன்னும் நிற்கவில்லை. இவள் இன்னும் குழந்தைதான் என்று நினைத்து கொண்ட முரளி அவள் பக்கத்தில் நெருங்கி அவளை அணைத்து கொண்டான். திரும்ப அவள் தேம்ப ஆரம்பித்தாள். அவளை அணைத்து தலைமயிரை கோதிய முரளி, தோ பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது பாரேன், நம் சென்னை ரொம்ப அழகாக இருக்கும் என்றான்.
இதோ பார் கண்ணம்மா, நீ அழக்கூடாது. நீ என்னை கல்யாணம் பண்ணி கொண்டிருப்பது நிச்சயம் அழுவதற்காக இல்லை. சந்தோஷமாக வாழ, என்னை வாழ வைக்க இனி எக்காரணம் கொண்டும் நீ அழக்கூடாது என்று அவள் கண்களை துடைத்தான். ஏர் ஹோஸ்டஸ் சாக்லேட் பஞ்சு கொண்டு வர எடுத்து கொண்டார்கள். அடுத்து ஸ்டூவர்ட் கொண்டு வந்த ட்ரேயை பார்த்து, பிரேக்ஃபாஸ்ட் ஏஷியன் வெஜ் என்று சொல்லி இருக்கிறேன், தைரியமாக எடுத்துக்கோ என்றான். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா என்று கேட்டாள். நல்ல கேள்வி கேட்டாய். நான் எக் போட்டிருந்தால் கூட தவிர்த்து விடுவேன். நீ சாப்பிடுவியா? எக் போட்டிருக்கிறது என்று தெரிந்தாலும் கேக்கெல்லாம் சாப்பிடுவேன். பழக்கம் தவிர வெஜ் எக் என்று இப்போது வருகிறது. தப்பில்லை என்பது என் எண்ணம். திரும்ப ஒரு விவாதத்தில் புக வேண்டாம் என்று பேச்சை மாற்றிவிட்டான் முரளி. உன் கையை கொண்டா பார்க்கலாம் என்றான். உங்களுக்கு கை ரேகை பார்க்க தெரியுமா என்றாள். ஏதோ கொஞ்சம் என்றவன், உன் கை ரேகைப்படி உனக்கு கணவனாக ஒரு பெஸ்ட் ஆண் கிடைச்சிருக்கணுமே என்றான். அது போக போகத்தான் தெரியும் என்றாள். நீ பெரிய ஆள்தான் என்றான் முரளி. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு நிஜமாகவே கைரேகை பார்க்க தெரியுமா? அதை விடு, ஆனால் இந்த மாதிரி பட்டான கையை பிடித்து கொண்டிருக்க ஒரு சான்ஸ் என்று அவள் கையை முத்தமிட்டான். ஆமா, பிளேன் டேக் ஆஃப் ஆனதும் கை கூப்பி வேண்டிக் கொண்டீர்களே, என்னவென்று வேண்டிக் கொண்டீர்கள் என்று கேட்டாள். எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் கண் மூடி கடவுளை தியானிப்பது என் வழக்கம். ஆமாம், நீ எந்த பெருமாளை சேவிப்பாய்? உன் இஷ்ட தெய்வம் எது என்று கேட்டாள். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அம்மா அத்தை யாராவது கூப்பிட்டால் கூட கோவிலுக்கு போவேன். அம்மாவிற்கு திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் இஷ்ட தெய்வம் என்றவள். சரி, சிகாகோ வீட்டில் என்னவெல்லாம் இருக்கிறது? வீடு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெருசு சொல்லுங்களேன். அவ்வளோ அவசரமா? வீடு என்றால் பெரிய தனி வீடு இல்லை, அப்பார்ட்மெண்ட் தான். ஆனால் அதற்காக குட்டியாகவும் இருக்காது. ஹால், அதிலேயே கிச்சன், 2 பெட்ரூம் இருக்கும். ஃபர்னிச்சர் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான். ஹாலில் சோஃபா செட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், பெரிய கட்டில் மெத்தை எல்லாம் நமக்கு வசதியாக இருக்கும் என்று கண் சிமிட்டினான். ஐயோ என்றாள் வந்தனா. பாத் டப்பில் தான் 2 பேர் ஒரே சமயத்தில் குளிக்க முடியுமா என்று தெரியவில்லை. தூ, நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு என்றாள் வந்தனா. நீ கொஞ்சம் தூங்கு, கண் விழிக்கும்போது பிராங்க்ஃபர்ட் வந்துவிடும். அங்கு இறங்கி காலார சற்று நடக்கணும். 2 மணி நேரம் இப்படியே இருக்க முடியாதில்லையா என்றான். பிராங்க்ஃபர்ட்டில் இறங்கி நடக்கும்போது எல்லோரும் இவளைப் போலவே தந்த கலராகவே இருந்தார்கள். சென்னை என்றால் தன் கலருக்காகவே கொண்டாடுவார்கள். இங்கே யாரும் இவளை கண்டு கொள்ளவே இல்லை. ஃபாரினில் எத்தனையோ வெள்ளைக்கார பெண்களை பார்த்திருந்ததால் தான் தன்னை பார்த்து முரளி அசந்தெல்லாம் போகவில்லை என்று தோன்றியது. முரளி நிறைய தரம் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்து போயிருக்க வேண்டும். அதுதான் அவன் குழப்பமடையாமல் அவ்வளவு பெரிய விமான நிலையத்தை சுற்றிவிட்டு திரும்ப அவர்கள் விமானத்திற்கு வந்துவிட்டான். திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகியது. சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பெண் சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாள். அவளை பார்த்த வந்தனா முகம் சுளித்தாள். என்னாச்சு என்றான் முரளி. அந்த பெண்ணை பாருங்களேன், நீக்ரோ. எதற்கு இந்த மாதிரி பெண்களை எல்லாம் ஏர் ஹோஸ்டஸாக எடுத்துக்கொள்கிறார்களோ என்றாள் தாழ்ந்த குரலில். அவள் மேல் ஒரு அங்கீகாரம் இல்லாத பார்வையை வீசிய முரளி, அதென்ன அப்படி பேசுகிறாய்? கருப்பாய் பிறந்திருப்பது அவர்கள் குற்றமா? அல்லது வெளுப்பாய் இருப்பவர்கள் எல்லோரும் அவரவரும் உழைத்து அதனால் அப்படி பிறந்தவர்களா? மூளையாலோ உழைப்பாலோ கிடைக்கும் பலன்தான் ஒருவருடைய சுய பெருமை. அந்த பெண்ணுக்கு மூக்கும் முழியும் உடல்வாகும் நன்றாகத்தானே இருக்கிறது. அழகு என்பது கலரில் இல்லை வந்தனா. யார் காதுபடவும் இப்படியெல்லாம் பேசிவிடாதே, பெரிய தப்பாகிவிடும் என்றான். வந்தனாவிற்கு அவன் பேச்சு கோபத்தை வரவழைக்க சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு, பாவம் அம்மா என்ன செய்கிறாளோ என்று கவலைப்பட்டாள். நீ அம்மா செல்லம்மா என்று கேட்டான். ஆமாம், அப்பா ரொம்ப கண்டிஷன் போடுவார். பின்ன உன் அப்பா தானே நீ புறப்படும் போது ரொம்ப அழுதார். என்ன இருந்தாலும் பெத்த பெண் கவலை இல்லாமல் இருக்குமா? ஆனால் கீர்த்தனாதான் அப்பாவின் செல்லம். என் வீட்டில் நாங்கள் 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருக்கும் செல்லம்தான் என்றான் முரளி. சிகாகோ விமான நிலையத்தில் விமானம் தரை இறங்கியது. முரளியின் சிநேகிதன் அவினாஷ் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தான். பரஸ்பரம் அறிமுகம் எல்லாம் முடிந்த பின் காரில் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். வீடு போய் சேர்ந்ததும் அவினாஷ், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டும் வாங்கி வைத்திருக்கிறேன் என்றான். தேங்க்யூ அவினாஷ், தேங்க்யூ என்ற முரளி அவன் கையை பிடித்து குலுக்கினான். அவனுக்கு நன்றி தெரிவித்தவுடன் அவன் கிளம்பி போய்விட்டான்.
சுத்தமான, அழகான அந்த குட்டி வீடு வந்தனாவிற்கு ரொம்ப பிடித்திருந்தது. முரளி வந்தனாவின் அருகே வந்து மண்டியிட்டு, "என்ன மகாராணியே, அரண்மனை பிடித்திருக்கிறதா? அடிமை, தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள்" என்றான். "அம்மாடி, நிஜமாக சொன்னால் எனக்கு இப்போது யாராவது மசாஜ் செய்தால் ஜோராக இருக்கும்" என்றாள் அவளும் விளையாட்டாக. "ஆஹா, அதில் நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சே. வாருங்கள், தங்கள் படுக்கையை அலங்கரித்தால் நான் என் வேலையை தொடங்குகிறேன்" என்று அவளை பிடிக்க வர அவள் ஓடி ஒளிய இருவரும் சிரித்து முடித்தார்கள். 4 கேசரோலில் அவினாஷ் கொண்டு வைத்திருந்த புலாவ், சப்பாத்தி, சப்ஜி, தாலை ருசித்து சாப்பிட்டனர். மிகவும் சுவையாகவே இருந்தது. அவன் இன்னும் கல்யாணம் ஆகாதவன்தான். ஆனால் பார், என்ன அழகாக கொண்டு வைத்திருக்கிறான் என்று முரளி சொல்லவும், "இவையெல்லாம் அவர் சமைத்ததா?" என்று கேட்டாள். "இங்கே எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கும். என்றாலும் அதையும் கெடுக்காமல் இருக்க வேணும் இல்லையா?" என்றான். பயண அலுப்பு தீர இருவரும் நன்றாக தூங்கினர். காலை 6 மணிக்கு கண் விழித்த முரளி பக்கத்தில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் வந்தனாவை பார்த்தான். தனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இவளை எனக்கு ஒரு குழந்தைதான் என்று நினைத்து கொண்டான். 2 பிரெட் டோஸ்டும் காஃபியும் போட்டு ட்ரேயில் வைத்து எடுத்து கொண்டு வந்து வந்தனாவை எழுப்பினான். அவனை பார்த்ததும், "குட் மார்னிங் டியர்" என்று சொல்லி காஃபியை எடுத்து கொண்டவள், "வெரி குட் காஃபி" என்று சொன்னவள், "என்றைக்கு நீங்கள் ஆபீஸ் போக வேண்டும்?" என்று கேட்டாள். "இன்னும் 4 நாட்கள் லீவ் இருக்கிறது. நாம் அதுவரை கொஞ்சம் வெளியே சுற்றிவிட்டு போய்விட்டு வரலாம்." "ஓ, எனக்கு இது ரொம்பவும் பிடித்திருக்கிறது" என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். நேற்று இருந்ததை விட இன்று வெளிர் நீல நைட் ட்ரெஸ்ஸில் அவன் மிக அழகாக தெரிந்தான். "எங்க போகலாம் சொல்லு? இங்க கோவில்கள் நிறைய உண்டு, போகலாமா?" என்று கேட்டான். "நோ நோ, அது ரொம்ப போர்" என்றாள். "இங்க எனக்கு நிறைய சிநேகிதர்கள், 1, 2 உறவுக்காரர்கள் கூட உண்டு. யார் வீட்டிற்காவது போகலாமா? எனக்கு டிஸ்னிலேண்ட், நயாக்ரா ஃபால்ஸ் எல்லாம் போகணும். அதற்கெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணினால்தான் போக முடியும். இங்க நிறைய லேக்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கிருந்து தான் நயாக்ராவிற்கு நீர் போகிறது. இன்னைக்கு அந்த லேக், அதை ஒட்டிய பிக்னிக் ஸ்பாட் போய் வரலாமா ராஜாத்தி?" என்று கேட்டான். சந்தோஷமாய் தலையாட்டினாள் வந்தனா. "முதலில் குளித்து விட்டு வா, நாம் 2 பேர் வீட்டுக்கும் போன் செய்யணும்" என்றான். போனில் அம்மா குரல் கேட்டதும் இவளுக்கு ரொம்பவே அழுகை வந்தது. "நன்னா ஹாப்பியா இருக்கம்மா" என்றவள். "அப்பாவிடம் கொடு" என்றாள். "நீங்கள் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறது அப்பா. சமர்த்தா இருக்கேன்ப்பா" என்றாள் கண்களில் நீர் கரகரவென்று வழிய. முரளி போனை வாங்கி, "எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அங்கிள்" என்றான் அவளை அணைத்தவாறே. வந்தனா குளித்துவிட்டு வந்தாள். "இரேன் இரேன், தலையை முழுசாக துடைத்து கொள்ளும் முன் ஒரு ஸ்னாப்" என்றவன், "இப்போது நீ பனிக்கட்டியில் செய்த தேவதை போல் இருக்கிறாய்" என்றான். "இப்போது தலையை துடைத்து ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா, சுவாமி விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணணும். இந்தா பாயசம் பண்ணி இருக்கிறேன் பார், இதை நைவேத்தியம் செய்து நாம் நமஸ்காரம் செய்யலாம்" என்றான். பாயசத்தை அவளை பண்ண சொல்லணும் என்ற அவனுக்கு எண்ணம். அவள் தெரியாது என்பாள், இவன் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பான். அவள் ஆர்வம் காண்பிக்காவிட்டால் இவனுக்கு கோபம் வரும். எதற்கு இத்தனை பிரச்சனை என்றுதான் அவனே பண்ணிவிட்டான். இருவரும் நமஸ்கரித்த பின், "உங்களுக்கு பாயசம் பண்ணவெல்லாம் தெரியுமா?" என்று கேட்டாள் கண்களை அகல விரித்து. "என்ன பெரிய பாயசம்? நிறைய நாள் பாரிட்ஜ் என்று கஞ்சி பண்ணி கொள்வேன். அதிலேயே சர்க்கரையும் ஏலக்காயையும் போட்டால் பாயசம்" என்றான். இருவரும் பிரெட்டை வெண்ணெய் ஜாமுடன் சாப்பிட்டுவிட்டு கிளம்பினார்கள். பார்த்த இடமெல்லாம் இவளுக்கு வியப்பூட்டியது. ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் இருந்த ஏரிக்கரையில் என்னவோ பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்ததில் நேரம் ஓடியதே தெரியவில்லை. பசி வயிற்றை கிள்ளியதும் தான் முரளி மணியை பார்த்தான். வந்தனா குட்டி, மணி 2டா, பசிக்கிறது, வா, இங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம்" என்றவன். "என்ன என்ன அழகான கலர் பூக்கள் இல்லையா?" என்று வந்தனா அதிசயித்தாள். கொஞ்சம் காஸ்ட்லி ஆனாலும் சாப்பிட்ட மசால் தோசை மிகவும் நன்றாக இருந்தது. தயிர் வடை வேறு. வயிறு நிறைந்த பின் சற்று உட்காரலாம் என்று உட்கார்ந்தார்கள். வந்தனாவின் செல் அடித்தது. போனை ஆன் செய்தவள், "ஏய் ஷியாம், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். இப்போது அங்கு பாதி ராத்திரியாக இருக்குமே, இந்த வேளையில் முழித்து கொண்டு எனக்காக போன் செய்கிறாயா?" என்றவள். "ஆமாண்டா, நான் கூட உங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணுகிறேன்.
நேற்று தானே வந்தேன். 2 நாள் கழித்து ஸ்கைப்பில் வருகிறேன். அப்போது நிறைய பேசலாம் என்று சொல்லி போனை ஆஃப் செய்தாள். முரளி இந்த விஷயத்தை முழுவதுமாக தவிர்த்துவிட்டு, வா வந்தனா கிளம்பலாம் என்றான். நன்றாக இயல்பாக இருப்பது போல் இருவரும் காட்டிக்கொண்டாலும் இருவருக்குமே ஷியாமின் அந்த போன் வானகத்தினிடையே சிக்கிக்கொண்ட துரும்பு போல் உறுத்தியது. மறுநாள் இவள் எழுந்திருக்கும் போதே அவனை காணவில்லை. எனக்கு ஆபீஸில் இருந்து போன் வந்தது. இன்னைக்கே ஜாயின் செய்கிறேன். பிரெட் இருக்கிறது, தோசை மாவு வாங்கி வைத்திருக்கிறேன், பராட்டா புரோசன் சப்ஜியும் இருக்கிறது, சுட வைத்து சாப்பிடு என்று எழுதி அவள் கண்ணில் படும்படியாக ஒட்டி வைத்துவிட்டு கிளம்பினான். சாயந்தரம் அவன் வர ரொம்ப நேரமாகிவிட்டது. இந்தியாவில் இப்போது எல்லோரும் பிஸியாக இருப்பார்கள். இங்கோ யாரையும் தெரியாது. யாருடனும் போனில் பேச முடியாது. அவன் வைத்திருந்த புத்தகங்களை பார்த்தாள். இவளுக்கு படிக்கவே தோன்றவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, பாரதியார் கவிதைகள் என்று இங்கிலீஷிலும் தமிழிலுமாயிருந்தது. குறிக்கோளே இல்லாமல் டிவியை திருகிக் கொண்டிருந்தாள். அமெரிக்கன் இங்கிலீஷ் நிகழ்ச்சிகளும் புரியவில்லை. வெளியில் எங்காவது போய் நடந்துவிட்டு வரலாம் என்றால் வீட்டை பூட்டி திறக்க அவனிடம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. மொத்தத்தில் அழுகையும் ஆத்திரமுமாக வந்தது. அவன் வந்ததும், என்ன, என்னிடம் சொல்லாமல் கூட அப்படியே புறப்பட்டு விட்டீர்கள்? உங்களுக்கு நேற்று ஷியாம் போன் பண்ணினது பிடிக்கவில்லை, அப்படித்தானே என்றாள். தெரிந்திருந்தால் சரி என்றான் அவன். அதற்கு மறுநாள் அவன் இன்டர்நெட்டில் பார்த்தால் சவுத் இந்தியன் டிஃபன் எல்லாம் பண்ணுகிற முறை போட்டிருக்கும். மத்தியானம் பூராவும் சும்மா தானே இருக்க, ஏதாவது பண்ண கற்றுக்கொள்ளேன் என்றான். எனக்கு பிரெட், ரெடிமேட் நூடுல்ஸ், பீஸா, பர்கர் எல்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது. இப்படியே நான் காலம் ஓட்டி விடுவேன் என்றாள். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து விட்டது வந்தனா, அதனால் தான் சொன்னேன் என்றான். இதற்காக என்றால் ஒரு சமையல்காரனை வைத்துக் கொள்வதுதானே என்று நினைத்து கொண்டாள் வந்தனா. வீட்டை பூட்டி திறக்க கற்றுக்கொண்டாள். 3வது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறது, வரியா, அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூப்பிட்டான். வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன் என்றாள் வந்தனா. ரொம்ப தூரம் எல்லாம் போகாதே, இங்கே வழிப்பறி திருடர்கள் அதிகம். பணம் ஏதாவது வேணுமா என்று கேட்ட அவன் அவள் பர்ஸில் தானாகவே கொஞ்சம் டாலர்ஸ் வைத்தான். அன்று அவன் ஆபீஸ் போனதும் நீள நடந்த அவள் கண்களில் இந்தியன் பொட்டிக் என்று எழுதப்பட்ட ஒரு கடை கண்ணில் பட்டது. உள்ளே போய் வேலைக்கு சேரலாம் என்று பேசியதில் அதை வைத்திருக்கும் சிந்தி லேடிக்கு இவளை ரொம்ப பிடித்து விட்டது. நீ வா வந்தனா, நாளையே வேலைக்கு சேர்ந்து விடு என்று சொல்லிவிட்டாள். வீட்டிற்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தாள் வந்தனா. ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை இட்லியாக வார்த்துவிட்டு பார்த்தால் கல்லு கல்லாக இருக்கிறது. கூடவே அங்கிருந்த ஒரு புத்தகத்தை பார்த்து கேசரி செய்ததில் அது என்னவோ கூழ் மாதிரி வந்தது. ஐயகோ என்று உட்கார்ந்திருக்கையில் முரளி வந்துவிட்டான். என்னாச்சு என்று கேட்டான். என் மெயின்டென் அட்டம் 2ம் ஃபெயிலியர் என்றாள் வந்தனா. கூடவே ஒரு ஹாப்பி நியூஸ் முரளி, எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்ற விவரம் சொன்னாள். முரளிக்கும் சந்தோஷம்தான். அவன் அந்த கடையையும் அந்த பெண்மணியையும் பார்த்திருக்கிறான். பாவம், நாள் முழுவதும் சும்மா இல்லாமல் ஏதோ நேரத்தை நல்ல விதமாக செலவிட்டால் சரி என்று நினைத்து கொண்டான். பின்ன எதுக்கு அப்செட்டா இருந்த என்று கேட்டான். அதுவா, இட்லி பண்ண ஆரம்பித்து வெள்ளை கலர் கல்லாகவும், கேசரி பண்ண ஆரம்பித்து ரவா கூழாகவும் ஆகிவிட்டது. இவ்வளவுதானே. இந்த மாதிரி விஷயங்களை ரிப்பேர் செய்வதில் நான் பெரிய ஆளாக்கும். வா பார்க்கலாம் என்று களம் இறங்கினான். இந்த இட்லி எல்லாம் உதிர்த்து தூளாக்கு என்றவன் ஸ்மோக் அலாமை ஆஃப் செய்துவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, மிளகாய், உளுத்தம்பருப்பு தாளித்து அந்த இட்லி தூளை போட்டு கிளறினான். இந்த சுவையான சூடான உப்மா ரெடி. இன்னொன்று ரவா கூழா, கொண்டா, அதில் கொஞ்சம் சூடான பாலை ஊற்று, ஒரு ஸ்பூன் நெய் விடு, அதை அடுப்பில் வைத்து கிளறு, பாதாம் எசன்ஸை கொஞ்சம் கலந்தால் பாதாம் கீ ரெடி. இப்ப ஹாப்பியா என்று கேட்டவனை கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள். வா வந்தனா, சாப்பிடலாம் என்றான். சாப்பிட்ட பிறகு, நாளையில் இருந்து வேலைக்கு போக போகிறாயா? உனக்கு பிடித்திருக்கிறதா வேலைக்கு போவது? டைமிங் என்ன என்று கேட்டான். ஆமாம், அந்த பெண்மணியின் பெயர் மிஸ்ஸஸ் மஞ்சரி. முதலில் வா, வேலை பிடித்திருக்கிறதா என்று பார், பிறகு மற்றதை பேசலாம் என்றாள். எப்படியும் நீ ஒரு அம்மாவாகும் வரை போகலாம் என்றான் முரளி. நானா அம்மாவாவதா? வாட் ஆர் யூ டாக்கிங் என்றாள் வந்தனா அதிர்ச்சியுடன்.
நான் என்ன அப்படி ஊரில் இல்லாததை சொல்லிவிட்டேன். நீ இவ்வளவு ஆச்சரியப்படுவதற்கு? உங்களுக்கு என் வயது தெரியுமா? நான் அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் அறவே வைத்துக் கொள்வதில்லை. நீங்களும் அப்படியெல்லாம் பைத்தியக்கார யோசனையெல்லாம் பண்ணாதீர்கள். நான்சென்ஸ் என்றாள் வந்தனா. அவள் சொன்ன வார்த்தைகளை விட அவள் சொன்ன விதம் முரளிக்கு மிக வெறுப்பாக இருந்தது. அன்றைய நாள் அந்த விதமாய் கசப்பாய் முடிந்தது. இவள் வேலைக்கு போக ஆரம்பித்தாள். முக்கால்வாசி அவள் எழுந்திருக்கும் முன் அவன் இத்தனை நாள் சாப்பிட்ட மாதிரி ஏதோ சாப்பிட்டு விட்டு ஆபீஸ் போய் விடுவான். இவள் பர்கர், பீஸா என்றுதான் இன்னும் காலம் தள்ளி கொண்டிருந்தாள். பிறகு வேலைக்கும் போவாள். அவளுக்கு அந்த வேலை ரொம்ப பிடித்திருந்தது. பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. மஞ்சரியுடன் அரட்டை, அவள் பெண் மேக்னாவுடன் அரட்டை, நடுநடுவில் வரைதல் முதலிய நிஜமான வேலைகளும் செய்வாள். மஞ்சரியின் பெண் தன் காலேஜ் நண்பர்களை எல்லாம் இவளுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். இப்படியே 4-5 மாதங்கள் ஓடிவிட்டன. சென்னையில் கீர்த்தனா விடாமல் நரசிம்மனிடம் போய் சாதகமம் பண்ணி கொண்டிருந்தாள். ஒரு நாள் நரசிம்மன், அம்மா கீர்த்தனா, யூஎஸ்இல் கிளீவ்லாண்டில் தியாகராஜ உற்சவம் பிரமாதமா நடக்கும்னு தெரியும் இல்லையா? இந்த வருஷம் நீயும் அப்ளை பண்ணேம்மா என்றார். குரு வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்ட கீர்த்தனா உடனே தன்னுடைய வீடியோ டேப்புகளுடன் அப்ளை செய்தாள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு உடனேயே அவளுக்கு அழைப்பு கொடுத்து விட்டனர். மாமியார் மாமனார் சந்தோஷமாக அனுப்ப சம்மதித்தார்கள். கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து சுத்தி பார்த்துவிட்டு வாமா என்றார்கள். நம்ம மனுஷா யாரும் இல்லாமல் எனக்கு அதெல்லாம் ரசிக்காது. ஆமாம், ஆனந்த் ஊட்டி ஹாஸ்பிட்டல் வேலையில் மும்முரமாக இருக்கிறான். சிகாகோ கோவில்களில் 2 கச்சேரிகள் இருக்கு. இதெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வந்தாலே போதும் என்றாள். உடனே வந்தனாவிற்கு போன் போட்டு உனக்கு இங்கிருந்து என்னென்ன வேண்டும் என்று கேட்டாள். ஒன்றும் வேண்டாம் என கூறிவிட்டாள் வந்தனா. ஏய், குழம்பு பொடி ரசப்பொடி ஏதாவது வேணுமா என்று திரும்ப கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றாள் வந்தனா. உடனே பூமா போனை வாங்கி, நீ இங்கிருந்து போய் 4-5 மாதமாகிவிட்டது. சாம்பார் ரசப்பொடி இல்லாமல் என்ன செய்வாய்? இதற்குள் எடுத்து போனது தீர்ந்திருக்குமே என்றாள். சரி, 2-3 கிலோ அனுப்பிவிடு அத்தை என்றாள் வந்தனா. போனை வைத்த பின் பூமாவும் கீர்த்தனாவும் இடி இடி என்று சிரித்தார்கள். இது கிச்சனுக்குள்ளேயே போச்சோ இல்லையோ என்று சொல்லி சிரித்தாள் கீர்த்தனா. அப்போது அங்கே வந்த வாசு விபரம் கேட்டுவிட்டு, இதுக்கு என்ன சிரிப்பு உங்க 2 பேருக்கும்? கவலைப்படுகிற விஷயமா தெரிகிறது எனக்கு என்றார். கவலையாத்தான் இருக்கு அண்ணா. ஆனா நாங்க என்ன செய்ய முடியும் இங்கே உட்கார்ந்துண்டு என்றாள் பூமா. கீர்த்தனா, இப்போ நீ கிளீவ்லண்ட் போற இல்லையா? மேக்சிமம் எவ்வளவு நாள் உன்னால் சிகாகோவில் இருக்க முடியும் என்று கேட்டார். அங்கேயும் 2 கச்சேரி இருக்குப்பா என்றாள். ரொம்ப நல்லதா போச்சு. அங்க அவ வீட்டுக்கு போய் முடிந்தவரை அங்கு நடக்கும் விஷயங்களை தெரிந்து வா. முடிந்தால் முரளியை நேரிலேயே கேட்டு தெரிந்து கொள் என்றார். ஏம்பா, நான் போய் அவரை கேட்டால் நன்றாக இருக்குமா? இல்லை அவர்தான் சொல்வாரா? யாரா இருந்தாலும் மனது கஷ்டமாக இருந்தால் ஆறுதல் தேடி யாரிடமாவது சொல்லத்தான் தோன்றும். உன்மேல் அவனுக்கு நிறைய மரியாதை இருக்கிறது. ஏதாவது இருந்தால் உன்னிடம் கண்டிப்பாக சொல்வான் என்றார் வாசு. ஏம்பா, நீங்களும் வந்தால் என்ன? வேண்டாமா, ரகுவும் லண்டன் போயிருக்கிறான். இங்கே பூமா வசந்தா 2 பேரையும் தனியே விட்டுவிட்டு நான் எப்படியம்மா வர முடியும் என்றார். தான் வருவதை வந்தனாவிற்கு போன் செய்து சொன்னாள் கீர்த்தனா. கிளீவ்லாண்டில் கச்சேரிக்காக வருகிறாளாம். சிகாகோவிலும் 2 கோவில்களில் கச்சேரி இருக்கிறதாம். அவள் சொன்னதும் இவளுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. சமையலே கற்றுக்கொள்ளவில்லை என்று ஊரில் போய் சொன்னால் அப்பா என்ன சொல்வாரோ என்று பயந்தாள். மஞ்சரியிடம் பேச்சுவாக்கில் சில நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் கற்றுக் கொடுக்கிறாயா என்று கேட்டு எழுதி கொண்டு வந்து செய்து பார்த்தாள். சுமாராக வந்திருந்தது, பரவாயில்லை. ஆனாலும் முரளி ரொம்ப மோசம். மத்த குழம்பு, சாம்பார், ரசம், தோசை, இட்லி என்று இதிலேயே இருக்கிறான் என்று கோபமாக வந்தது. கீர்த்தனா வருவதாக சொன்ன அன்று ஏர்போர்ட்டிற்கு போய் முரளி அழைத்து வந்தான். நன்றாக இருக்கிறாயா வந்தனா? முரளி உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறாராம்மா என்று கேட்டாள். சூப்பர் என்றாள் வந்தனா. கீர்த்தனா, அவள் என்னை எப்படி பார்த்து கொள்கிறாள் என்று கேட்டீர்களா என்று கேட்டான் முரளி. ஒரு நிமிடம் புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தவள், சொல்லுங்கள் என்றாள். ஒரு நிமிடம் வந்தனாவின் இதய துடிப்பு நின்று பின் துடிக்க, பிரமாதமாக பார்த்து கொள்கிறாள் உங்கள் தங்கை என்றான்.
யுஎஸ் எல்லாம் சுற்றி பார்க்கத்தான் இன்னொரு முறை வரப்போவதாக சொன்னாள் கீர்த்தனா. இப்போது 3 கச்சேரிகளையும் முடித்துக்கொண்டு சீக்கிரம் புறப்படணும் என்றாள். அவள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையாம். அவள் போன அன்று மறுநாள் வந்தனா பரோட்டாவும் சப்ஜியும் பண்ணியிருந்தாள். மத்தியானம் ஏதோ ஒரு சாதம் தயிர் சாப்பிட்டுவிட்டு ரெஸ்ட் எடுத்தனர். மாலை கீர்த்தனா சமைத்தாள். அடுத்து வந்த நாட்களில் வெங்காய சாம்பார், மோர் குழம்பு, பருப்பு உசிலி என்று அவள் செய்ய ரொம்ப ரசித்து சாப்பிட்டான் முரளி. பாம்பின் கால் பாம்பறியாதா? 2 நாளில் தங்கை குடித்தனம் செய்யும் லட்சணம் தெரிந்துவிட்டது அவளுக்கு. அவள் முரளியுடன் சந்தோஷமாக இருப்பதாகவும் தெரியவில்லை. அவளுக்கு வருத்தமாக இருந்தது. இதை பற்றி இன்னும் சரியாக தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்து கொண்டாள். வந்தனாவிற்கு சமையல் எவ்வளவு தூரம் தெரியும் என்பதை தெரிந்து கொள்ள கீர்த்தனா ஏதோ சமைக்கும் பொழுது வேண்டுமென்றே வந்தனாவை பயத்தம்பருப்பு கொண்டு வா என்று கேட்டாள். அவள் உளுத்தம்பருப்பு கொண்டு கொடுத்தாள். பின் தானே தேடி பயத்தம்பருப்பை எடுத்து கொண்ட கீர்த்தனா கொஞ்சம் கடலை பருப்பு கொடுமா என்று கேட்டாள். துவரம்பருப்பு கொண்டு வந்து கொடுத்தாள் தங்கை. நான் கேட்டது கடலை பருப்படி என்றவளிடம் வறுத்த நிலக்கடலையை கொண்டு வந்து கொடுத்தாள். தங்கைக்கு சமையலில் ஆரம்ப பாடம் கூட தெரியாது என்பதை புரிந்து கொண்டாள் கீர்த்தனா. ஆனால் அப்போதைக்கு வந்தனாவிடம் ஒன்றும் கேட்கவில்லை. கிளீவ்லாண்டுக்கு கீர்த்தனாவுடன் முரளி, வந்தனா இருவரும் போனார்கள். கச்சேரி பிரமாதமாக அமைந்தது. சிகாகோவில் செய்த 2 கச்சேரிகளும் கூட அமர்க்களமாய் அமைந்து விட்டது. மறுநாளைக்கு மறுநாள் கீர்த்தனா ஊருக்கு கிளம்ப வேண்டும். அவளை அங்குள்ள இன்னொரு கோவிலுக்கு போகலாம் என்று கூப்பிட்டான் முரளி. அவர்கள் பார்க்க வேண்டிய கோவில் என்றான். ஆனால் வந்தனா தான் வருவதற்கில்லை என்று சொல்லிவிட்டாள். சரி என்று முரளியும் கீர்த்தனாவும் கிளம்பினார்கள். கோவிலில் தரிசனம் செய்து கொண்டு சீக்கிரம் கிளம்பிவிட்டனர். காரில் வீடு வரும் வழியில் கொஞ்சம் பாட்டு கேட்டனர். கொஞ்ச நாழி பொதுப்படையான பேச்சு. சிறிது நேர மௌனத்திற்கு பின் கீர்த்தனா, முரளி, உங்களை நான் ஒன்று கேட்கலாமா என்று கேட்டாள். கேளுங்களேன். இல்லை, இது கொஞ்சம் பர்சனல் விஷயம், அதனால் தான் தயக்கமாக இருக்கிறது. பரவாயில்லை கீர்த்தனா, எனக்கு நீங்களும் வைஜெயந்தி மாதிரி ஒரு அக்காதான். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், தயங்காமல் கேளுங்கள். என் தங்கையை கல்யாணம் செய்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டாள். இந்த கேள்விக்கு நான் நிஜமான பதில் சொல்லணுமா? நான் சாதாரணமாக பொய் சொல்வதில்லை. இப்போதுதானே என்னை அக்கா மாதிரி என்று சொன்னீர்கள். எதுவானாலும் நிஜமான பதில் சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப பயத்தில் இருக்கிறேன் கீர்த்தனா என்று சொல்ல ஆரம்பித்தவன் கண்கள் கலங்க, முரளி, மனதில் இருப்பதை கொட்டி விடுங்கள். ஒன்று உங்களுக்கு ஆறுதல், மற்றொன்று என்னால் ஏதும் செய்ய முடிந்தால் முடியலாம். ப்ளீஸ் முரளி, சொல்லுங்கள் என்று அவன் தோளை ஆதரவாக தொட்டாள். காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு ஸ்டீரிங்கிலேயே சாய்ந்து அழுதுவிட்டான் முரளி. கீர்த்தனா, நான் எதை சொல்ல, எதை விட, யாரிடம் நான் எதை சொல்லிக் கொள்ள முடியும்? எனக்கு இங்கு நெருங்கிய சிநேகிதர்கள் என்று எவரும் இல்லை. அக்கா, அம்மா, அப்பா என்று யாரிடம் சொன்னாலும் மனம் முடிந்து போவார்கள். மனதிற்குள்ளேயே குமைகிறேன். என்ன நடந்தது சொல்லுங்கள் என்றாள் கீர்த்தனா. சட்டென்று காரின் பின்பக்கத்தில் இருந்த தன் பிரீஃபை எடுத்தான். அதை திறந்து ஒரு டைரியை எடுத்து கீர்த்தனாவின் கையில் கொடுத்தான். இதில் உங்கள் தங்கையை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததில் இருந்து நடந்தது எல்லாம் எழுதியிருக்கிறேன். வந்தனா இல்லாத நேரம் படித்து பாருங்கள். இதில் எழுதாதது போன வாரம் நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன ஆயிற்று போன வாரம்? அப்படி போன வாரம் நாங்கள் 2 பேரும் காலையில் ஒரு பார்க்கில் ஜாக்கிங் வந்தோம். பார்க்கில் ஒரு சின்ன சதுரமான ஒரு பாயிண்ட். இருவரும் எதிர் எதிர் பக்கங்களில் இருந்து ஓடி வரணும். சரி, பாதியில் சந்திக்காமல் அடுத்தவர் பாதியில் நுழைந்து விட்டால் ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தவருக்கும் அடுத்தவர் 3 முத்தம் கொடுக்கணும் என்று பெட் வைத்து கொண்டு விளையாடினோம். நான் என் பக்கத்தில் இருந்து ஓடினேன். வேண்டுமென்றே மெதுவாக ஓடினேன். முத்தத்திற்காக மட்டுமில்லை வந்தனா. குழந்தை மாதிரி தோற்றால் சண்டை போடுவாள். நான் ஓடி பாதிக்கு முன்பே நிற்கிறேன் நின்று கொண்டே இருக்கிறேன். 10 நிமிடத்திற்கு அப்புறம் பயம் வந்து போய் பார்த்தால் உங்கள் தங்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் தெரியுமா கீர்த்தனா? என்ன முரளி, என்ன பண்ணி கொண்டிருந்தாள் என்று பரபரப்பாக கேட்டாள் கீர்த்தனா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.